அடிச்சிட்டீங்க, மருந்து அடிச்சிட்டேனான்னு கேட்குறாங்க. அதான் பதில் சொன்னேன். இது வாக் போயிடலாமா கொல்லைக்கு நடுவில் வாங்க. இது சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா கரையில் தேக்கங்கன்னும் அப்புறம் வந்துட்டு வாழை தென்னை நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலி இது ரொம்ப வயசான மரம், தானாகவே இதாகிடுச்சு. அப்புறம் பாதி வெட்டிட்டாங்க. ரெண்டு பக்கமும் வந்து நெல், நடுவில் வரப்பு, வயலோடும் வரப்போடும்னு பாட்டு பாட வேண்டியது தான், பாட தெரியாது. ஸோ ஜஸ்ட்டு என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். சில வீடியோவில் பார்க்குறதுக்கு விவசாய லைஃப் என்ன ஜாலியாக இருக்கும்னு அப்படிலாம் கிடையாது. பயிர் நடுறதுலேருந்து அறுவடைக்கு வந்து அறுவடையை கரெக்டாக அந்த நாளில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இப்போ பாருங்கள், இப்போவே வந்து எங்களோட வயலே கருப்பு கவனி இருக்குது. அது விளைஞ்சிடுச்சு. அறுக்கிறதுக்கு மிஷின் கூப்பிட்டாலும் இன்னும் வரல, நாளைக்குன்னு சொல்லி கடத்திட்டுருக்குறாங்க. ஆளும் கிடைக்க மாட்டாங்க. இப்போல்லாம் யாரும் ஆள் திடீர்னு பயந்துட்டேன். கொக்கு ஒன்று பறந்து போகுது, அதோடைய சாப்பாட்டை சாப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல இருக்குது. ஓகே பாருங்க. ஓ, நிறைய பேர் இருக்காங்களோ. நான் உங்களுடைய ப்ரைம் டைமில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் திடீர்னு போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் உளுந்து அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வயலை வந்து ஏர் ஓட்டிட்டு இப்போ கரும்பு போட்டிருக்குறாங்க. நான் காமிக்கிறேன். பட் அந்த கரும்பு முளைக்கிறதுக்கு முன்னாடி உளுந்து சிந்தி இருந்ததுலையா, அதெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா உளுந்து மாதிரி இருக்குது. அதனால தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உளுந்து, இது குட்டி குட்டியாக. கரும்பு இப்போ தான் வந்து முளை விடுது. 1 2 தான் தெரியுதா இல்லையா? கரும்பு பார்த்திங்கன்னா இப்போ தான் முளை விடுது, தெரியுதா? இதுதான் கரும்புலேருந்து வர முளை. இங்கே ஒன்று இருக்குது, இது ஒரு கரும்பு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு உளுந்து, 2 இலையாக இருக்குல்ல, இது வந்து கரும்பு. கரும்பு எதுக்காக சூஸ் பண்ணுறோன்னா, ஒரு 2-3 வருஷம் நம்ம வந்து ஒரே பயிரை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மெல்லாம் வெளியில் இருக்கிறோம். டெய்லியும் வந்து பயிர் வைக்கிற மாதிரி இருந்தால் நெல், எள் அந்த முடியும். கரும்பு போட்டாக்க கொஞ்சம் நம்மளுக்கு பணப்பயிராகவும் இருக்கும். எல்லாமே கஷ்டம்தான். பட் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஏர் ஓட்டுற வேலை இல்லை. ஒரு தடவை ஓட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் தேவைப்பட்டாக்க மருதாம்பு பயிரில் வந்து ஏர் ஓட்டுவாங்க. பாருங்கள், ஃபுல்லாக அந்த உளுந்து வயல்ன்றதுனால உளுந்து சிந்தினது இவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்கள். அப்போது நம்மளுக்கு பயிர் என்னவா கிடச்சிருக்கணும்? இவ்வளோ உளுந்து கீழே சிந்திருக்குன்னா நமக்கு விவசாயிக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுங்கள் பார்க்க. அதுக்குள்ளே இன்னும் முளையே வரலை. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பூச்சி வர ஆரம்பிச்சிடுச்சு கரும்புலலாம். தெரியுதானு தெரியல. இந்த பயிர் பாருங்கள், அதுக்குள்ளே குருத்து பூச்சி வந்துடுச்சு. அதான் சொன்னேன், நம்ம வந்து எங்கள் வீட்டில் கூட நான் அதை சொல்லிகிட்டு இருப்பேன். யூடியூப் விவசாயம் வேறு, ரியல் லைஃப் விவசாயம் வேறு. எல்லாமே படத்தில் பார்க்குறதும் நிஜ வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்காது. அதுதான். மயில் எங்கேயோ கத்திக்கிட்டு இருக்கு, எங்கே கத்துதுன்னு தெரியல. ஊரில் திருவிழா, நேற்று கும்பாபிஷேகம், அதான் பக்கத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு கேட்குதா? போன தடவை வந்தப்போ மயில் முட்டையிட்டு இருந்துச்சு. அநேகமாக இப்போ இதெல்லாம் குஞ்சு பொரிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம், டைம் ஆகிடுச்சு. நான் மட்டும் தனியாக இருக்கேன், அப்புறம் வீட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.